தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களே, இந்த மாபெரும் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் என்ஆர்கே அவர்களே, காத்தமலர்களின் வாரிசாக இன்றைக்கு களத்திலே நம்மோடு கைகோர்த்து நிற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, KS அழகிரி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சி கணேசன் அவர்களே மற்றும் மேடையில் உயர்ந்திருக்கிற நமது வெற்றி வேட்பாளர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைப்பதற்காக இங்கு உறுதியேற்று வருகை வந்திருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த களப்பணியாளர்களே, செயலியர்களே, என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற முதன்மையான முழக்கம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதாகும். இது திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிகிற முழக்கம் என்றாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முழக்கம். நானும் அதனை வழிமொழிகிறோம். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழிமொழிகிறோம். இளைஞர்களின் தலைமையிலான அரசு மீண்டும் அமையப்போவது உறுதி. அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நமது கூட்டணி பலம். திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவான கூட்டணி. எண்ணிக்கையால் மட்டுமல்ல, ஏற்றுக் கொண்டிருக்கிற கொள்கையாலும் மக்களால் வரவேற்கப்படுகிற, போற்றப்படுகிற ஒரு மகத்தான கூட்டணி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு களத்திலே இருக்கிற 2 அணிகள். ஒன்று, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னொன்று, அதிமுக தலைமையா பாஜக தலைமையா புரியவில்லை, அது ஒரு கூட்டணி. அதை அதிமுக கூட்டணி என்று யாரும் சொல்லவில்லை, NDA கூட்டணி, பாஜக கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். 2 கூட்டணி தான். இதில் வலுவான கூட்டணி நம்முடைய கூட்டணி. கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி நம்முடைய கூட்டணி. மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருப்பது கோட்பாட்டின் அடிப்படையில் தான். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதுதான் செய்தி. மதச்சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்டத்தின் உயிர்நீச்சு கோட்பாடுகளை முதன்மையான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியின் பெயரை சூட்டியிருப்பவர் கூட்டணி அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த கூட்டணி இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களின் தலைமையில் வெற்றிகரமாக கட்டுக்கோப்பாக தொடர்ந்து 2016ஆம் ஆண்டிலிருந்து விளங்கி வருகிறது. இந்தியாவில் எந்த கூட்டணியும் அப்படி ஒரு முறை கூடி அடுத்த முறை கலையும், அடுத்த தேர்தலுக்கு மீண்டும் சேரும். அதிமுக தலைமையில் 2021 கூடிய கூட்டணி தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்கவில்லை, சிலரி போனது. நாம் அவர்கள் 2 கட்சியில் 3 கட்சியில் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். எனவே
மீண்டும் அண்ணன் தலைமையிலான அரசு அமையும் என்பதற்கு 3 காரணங்கள் சொன்னேன். ஒன்று, கூட்டணி பலம். இரண்டாவது, அரசின் சாதனைகள். இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், பிற மாநிலங்களெல்லாம் பின்பற்றக்கூடிய வகையில் ஒரு முன்னோடியான அரசாக திராவிட முன்மாதிரி அரசு விளங்குகிறது. மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம், மாணவ செல்வங்களுக்கான முதல்வன் திட்டம், தனிப்புதல்வன் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் இப்போது 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியிலும் மருத்துவத்திலும் சுகாதாரத்திலும் முதலிடத்தில் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவது காரணம் அரசின் சாதனைகள். முதல் காரணம் கூட்டணி பலம். இரண்டாவது அரசின் சாதனைகள். மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. எண்ணற்ற பல சிறப்பு கூறுகள் உண்டு. அதிலே மிக முக்கியமானது ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் இன்னும் அரசுகளுக்கு வழங்கப்படும் என்கிற கூப்பன். மகளிர் உரிமை தொகை வழங்குகிற திட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியது அதன் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு. விடியல் பயணம், பெண்கள் எங்கே பேருந்து ஏறினாலும் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்ற முதலில் நகர்ப்புறங்களில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டங்களை பெருமாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று தமிழ்நாடு வந்து அதை பார்த்து ஒப்புக்கொண்டு போகிறார்கள். அதனால்தான் இதற்கு திராவிடியன் மாடல், முன்மாதிரி, திராவிட முன்மாதிரி அரசு. மோடி குஜராத்திலே ஆண்டபோது முதலமைச்சராக இருந்தபோது குஜராத் மாடல் என்று சொன்னார்கள். இப்போது யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இந்தியாவிலேயே பல மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிற சாதனையை இன்றைக்கு நம் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு நிகழ்த்தி இருக்கிறது. இந்த சாதனைகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. பெண்களின் அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த 3 முக்கிய காரணங்கள்: கூட்டணி பலம், அரசின் சாதனைகள், தேர்தல் அறிக்கை. மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார், அது வெறும் வாக்குறுதிகளாக இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது தொலைநோக்கு பார்வையோடு அடுத்து தமிழ்நாட்டை எப்படி இன்னும் மேம்படுத்த முடியும், வளப்படுத்த முடியும், அனைத்து துறைகளிலும் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இதை மேம்படுத்த முடியும் என்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அறிக்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. இந்த 3 காரணங்கள் இந்த முழக்கத்தை இடைவெளிப்படுத்தும். இதன் தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த ஒரு சொல்லை நீங்கள் நான் நினைவுபடுத்தி சுட்டிக்காட்டி சில தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். தளபதி அவர்கள் முதலமைச்சர் பேச வேண்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, ஸ்டாலின் வெல்லட்டும் என்று சொல்லவில்லை. தமிழ்நாடு வெல்லட்டும். முழக்கத்திலே மிகப்பெரிய செய்தி அடங்கியிருக்கிறது, தொலைநோக்கு பார்வை அடங்கியிருக்கிறது. வெல்வோம் ஒன்றாக இன்னொரு முக்கியமான இலக்கம். நாங்கள் மட்டும் வெல்லுவோம் என்று சொல்லவில்லை, வெல்வோம் ஒன்றாக கூட்டணி வைத்த எல்லா கட்சிகளும் வெல்லுவோம் என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவரும் வெல்வோம் ஒன்றாக.
தமிழ்நாடு வெல்லட்டும் என்றால் யாரை எதிர்த்து தமிழ்நாடு வெல்லும்? வெல்வோம் ஒன்றாக என்றால் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக வெல்வோம் என்றால் யாரை எதிர்த்து? இந்த களத்தில் நம்மை எதிர்த்து நிற்பது அதிமுக என்று சொல்லப்படுகிறது. உண்மை அதல்ல. அதிமுகவை முன்னாலே நிறுத்தி பின்னாலே நம்மோடு மோதுகிற சக்திகள் சம்பரிவார சக்திகள், முகவரி சக்திகள், நெருப்பு அரசியலை பரப்புகிற சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், சாதிவரியை தூண்டுகிற சக்திகள், முகவரியை தூண்டுகிற சக்திகள், மனக்குடையிலே புகழை வளர்க்கிற சக்திகள், நம்முடைய ஒப்புரியை சீர்குலைக்கிற சக்திகள், சகோதரத்துவத்தை சிதைக்கிற சக்திகள் பாஜக தலைமையிலான சம்பரிவார சக்திகள். இவர்கள் வேறுகிறோடு மோத முடியவில்லை. அவர்களுக்கு இங்கே சக்தி இல்லை. அவர்களை தோளிலே தூக்கிக் கொண்டு முன்னாலே வருவது அதிமுக என்கிற பேனர். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் பாஜகவுக்கு போடுவதாகவே போய் முடியும். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் முகவரி சக்திகளுக்கு போடுவதாகவே போய் முடியும். அதிமுக தனித்து இயங்குகிற வலிமையை இழந்து நிற்கிறது. இது எங்கள் கூட்டணி என்று சொல்ல தயங்குகிறது. நீங்கள் சொல்லுகிறோம் இது திமுக கூட்டணி என்று சொல்லுகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருந்தாலும் இது திமுக கூட்டணி என்று சொல்லுகிறோம். அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் இந்தியே கூட்டணி என்கிறார்கள். இந்த கூட்டணி அப்படியே இந்தியா பிளாக் என்கிற இந்தியா கூட்டணியில் அகில இந்திய அளவிலான கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிற என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை தெளிவாக சொல்லுகிறோம். அதிமுகவால் சொல்ல முடியவில்லை. எனவே அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் தமிழ்நாட்டை சீர்குலைக்க திட்டமிட்டு சதித்திட்டமிட்டு செயல்பட்டு வருகிற சம்பரிவார் கும்பலின் கருத்தை வெளிப்படுத்திவிடும். எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், நீராக இருக்க வேண்டும். அதிமுகவை வீழ்த்துவோம், தமிழ்நாடு வெல்லும் என்ற பொருளில் இன்னும் பேசவில்லை. தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்வது சம்பரிவார் சக்திகளை எதிர்த்து தமிழ்நாடே திறந்து நிற்கிறது என்று பொருள். திமுக மட்டுமில்லை, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்லை, காங்கிரஸ் மட்டுமில்லை, இடதுசாரிகள் மட்டுமில்லை, தேமுதிக மட்டுமில்லை, இஸ்லாமிய கட்சிகள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்த்து நிற்கிறது. தமிழக மக்களை எதிர்த்து நிற்கிறோம். உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமில்லை. சமூக நீதிக்கு எதிரான சம்பரிவார் கும்பலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. மாட்டோம், வேறு விடமாட்டோம். இது உத்தரப்பிரதேசம் இல்லை, இது மத்திய பிரதேசம் இல்லை, இது வட இந்திய மாநிலம் இல்லை, இது தமிழ்நாடு. சௌரியப்படுத்தியவன் கலைஞர் கட்டி காப்பாற்றியவன் இன்றைக்கு தவறுமையால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகங்களிலும் திருமாவளவன் எதிர்ப்படியாக காவலோடு கைகாத்து நிற்கும். உங்களுக்கு எவ்வளவு என்பது பிரச்சனை இல்லை. இந்த நிலையை மக்களையும் காப்பாற்ற வேண்டும். நீர் கட்டி காப்பாற்றிய சமூகங்களில் அரசியலை பாதுகாக்க வேண்டும். இடதுசாரி பெண்களுக்கு இங்கே இடமில்லை என்று ஏப்ரல் 24 தீர்ப்பு எழுத வேண்டும். தீர்ப்பு வெளிவர வேண்டும். 234 இடங்களில் 200 இடங்களில் நமது கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் தவறுகளை சொல்லியிருக்கிறார். நான் விடுதலை கிடைக்கவில்லை. ஒவ்வொரு ஏற்றமிக்கும் விசிலடிப்பவர்களை தோற்றளிக்க அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டும். சட்டசபையை விசிலடிக்க முடியாது. தோற்றல்தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தோற்றளிக்க அனுப்புங்கள். இது உண்மையின் மக்களையும் காப்பாற்றக்கூடிய மாநில அரசை மீண்டும் சட்டசபையை உருவாக்குவதற்கு
இரவு பகலாக எங்கே இந்த 14 நாட்கள் உழைக்க வேண்டும், கண்டிப்பாக உழைக்க வேண்டும். முதலோர் மாவட்டத்தில் 80 தொகுதிகள் 80 தொகுதிகள் 2 தொகுதிகளை சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். இன்று பெருமையோடு செல்லுகிற தாய்மதி என்கிற சாத்தனின் இந்த தொகுதியிலே உங்கள் தொகுதிய வேட்பாளராக ஜோதிமணி அவர்கள் இருக்கிறார். ஏடிக்கப்பட்ட மக்களின் தலைவர்களுக்காக ஒரு கமிஷனின் தலைமை பொறுப்பேற்பவர் அவருக்கு இங்கே 6 கோடி மதிப்பை மணிவந்தனம் கட்டியவர்களுடைய தளபதி அவர்கள். இளைஞர்கள் காங்கிரஸ் தலைவர் என்றவர் பிறந்தவில்லை. இவர் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக நாளை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு நீதியர் என்பதற்காக நம்முடைய ஆதரவாளர்கள் 6 கோடி ரூபாய் மதிப்பிலே சிதம்பரத்தில் முக்கிய சாலையில் இணைந்து இளையவர்களால் மணிமண்டபம் என்று மிகப்பெரிய ஒன்றை நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட எண்ணிக்கையாளர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் சிறப்பு செய்யக்கூடிய வகையில் நாம் போக்குவரவாக விரும்பி எடுத்துக் கொண்ட காத்திரமாகடி தொகுதியை எங்களுக்கு கோவிலில் போக்குவரத்தை இன்று இருக்கிறார். சில பேர் சொல்லுகிறார்கள் ஒரு தொகுதியை 8 தொகுதி ஒரு தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று. காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்த ஜோதியை சிறுத்தையாக்கியிருக்கிறேன். அதுதான் நம்முடைய சாதனை. காங்கிரசுக்கு கொடுக்கவில்லை. காங்கிரஸை சார்ந்த பாரம்பரியம் உள்ள ஒருவரை இன்றைக்கு விடுதலை சிறுத்தையாக மாற்றியிருக்கிறார். கடலிலுடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் ராஜேந்திர அவர்கள் சித்திரப்பிரிவில 3 அமைச்சர்களும் கணேசன் அவர்கள் இன்றைக்கு சமூக மாவட்டத்தை கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு என்ஆர்பி அவர்களும் என்இபி அவர்களும் எதிரென்பவரும் அரசியல் செய்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அது மக்களை தலைவீழாக மாறி என்இபி அவர்களின் வாரிசு ஜோதிமணியும் என்ஆர்பி அவர்களின் வாரிசு இன்னும் மாநில அமைச்சர் என்ஆர்பி பன்னீர்செல்வம் அவர்களும் தேர்ந்தவர்களின் கைகோர்த்து நிற்கிற ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்புகிற மாண்புமிகு அமைச்சர் இறுதி பாதிப்புகிற வேட்பாளராக போட்டியிடுகிறார். இன்றைய விருத்தாசகர்களிலே பார்ப்பவர்களின் அரசியல் வாரிசாக களத்தில் இன்றைக்கு முன்னேற கைகோர்த்திருக்கிறார். ஒரு வீட்டிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டில் பெண்மொழி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊழியர்களை சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார். இருந்து சிதம்பரம் பூமியில் இளைஞர் ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிழின் விசாரணை இவருக்கு உதயசூரியன் சின்னம், விருத்தாசலத்திலே அரசு சின்னம், மற்ற தொழில் அமைப்பினுடைய இன்னும் பெருமைகளில் நீக்க வேண்டும். முறைக்கு சமவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இவருடைய தொழில் சின்னம் குறிஞ்சிப்பாடியில உதயசூரியன் சின்னம், தொண்டிப்பாடும் காத்திரமாரிடம் தமிழ் சின்னம். நம்முடைய கூட்டணி இயற்கை கூட்டணி எதிரை அறிப்பதற்கு அறிவால் தேவை. உண்மையை சொன்னால் இந்த நெய்மணிகளை நாம் பங்க வைக்க வேண்டுமான பாதை தேவை. இந்த பாதையை பாதுகாப்பாக கையாளுவதற்கு கைப்பாடு பங்கம் வைத்து யாருக்கு நாம் வழிபாடு செய்கிறோம் அல்லது தடையில் செய்கிறோம் என்றால் சூரியனுக்கு சூரியன் நெய்மணிகள் நமக்கு ஏழி சின்னமும் இருக்கிறது. இந்த தொகுதியில் இல்லை, இந்த மாவட்டத்தில் இல்லை. நம்முடைய கூட்டணியில் மேலே ஏறுவதற்கு ஏழி தேவை. எவ்வளவு இயற்கையாக நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த மற்ற பாமரப்பு மாம்பழம் ஒன்றுக்கொன்று தடைகளே கிடையாது. ஒன்றுக்கொன்று தடைகளே கிடையாது. இந்த இலையில் தாமரை பூத்தாது, தாமரையில் நீண்டா துளைத்தாது, கடல்பே இல்லாத கூட்டணி, இயற்கையிலே முரண்படுகிற கூட்டணி, பொருந்தாத கூட்டணி. எதையும் பேச முடியாத தனிப்பட்ட முறையில் இன்னும் தளபதி அவர்களை பற்றி வெற்றிப்படுத்தி பேசுகிறார்கள். முத்தமிழரின் கலைஞர் அவர்களை எப்படி ஒரு குழந்தையை போல அவர் பாதுகாப்பு பராமரிப்பு
அவரை முன்னெடுக்கும் செய்வார் என்பதை நாடே அறியும். ஆனால் எதிர்கட்சி தலைவர் இப்படி கொச்சைப்படுத்துகிறார். இந்த இயற்கை கூட்டணி மீண்டும் வெல்ல வேண்டும். இன்னும் தலைவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். இதற்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். சிறுத்தைகள் உள்ள இடம் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். உடனூர் மாவட்டத்தில் 80 வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இடம் வகிக்கிற மிகசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்குமே வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு இந்த எந்திய நாட்கள் பொன்னாண்டாலும் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று கேட்டு ஆயிரத்துக்கு நன்றிகளை முடிக்கிறார். இன்று வணக்கம்.